ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஜப்பானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பல இடங்களில் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. உயர்மட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டாலும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பானின் இஷிகா மற்றும் நிகாட்டா மாகாணங்களில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. 90 நிமிட இடைவேளையில் 20க்கும் மேற்பட்ட முறை வீடுகள் மற்றும் கட்டடங்கள் குலுங்கின. குறைந்தபட்சமாக 4 ரிக்டர் அளவுகோல் முதல் அதிகபட்சமாக 7.6 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானது. நோடோ தீபகற்பத்தில் உள்ள இஷிகாவா பகுதியில் 7.6 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல இடங்களில் கட்டடங்கள் குலுங்கியதுடன் சேதமடைந்தன. சில இடங்களில் சாலைகளில் விரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் 33,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதற்கிடையே சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கடற்பகுதிகளில் 5 மீட்டர் உயரம் வரை ஆழிப்பேரலை தாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது. மேலும் கடலோர பகுதி மக்கள் உடனடியாக வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டனர். சில கடல் பகுதிகளில் பல மீட்டர் உயரத்துக்கு அலை எழுவது போலவும் ஆற்றுக்குள் கடல் நீர் உட்புகுந்து செல்வது போன்ற வீடியோக்கள் வெளியாகின. இதற்கிடையே ரஷ்யா, வடகொரியா, போஸ்னியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 4 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக கயோடோ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இடைபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் உயர்மட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்படுவதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. எனினும் கடல் பகுதிகளில் ராட்சத அலைகள் எழும் என எச்சரித்துள்ள ஜப்பான் அரசு பொதுமக்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. ஜப்பானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.